தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து இன்று காஞ்சிபுரத்தில் நிகழ்ச்சியில் வந்து மக்களை சந்திச்சிருக்கிறார். இது தொடர்பாக திரு IRS அருண்ராஜ் நம்மளோட இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம் சார். சார் தொடர்ச்சியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 நாட்கள் கழித்து மக்கள் சந்திப்பு மீண்டும் நடக்குது. என்ன மாதிரியான நெருக்கடிகளை சந்திச்ச பிறகு நடக்குதுன்னு பாக்குறீங்களா இல்லாட்டி எப்படி சார்? உண்மையாலுமே அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. சேலத்தில் வந்து நாங்கள் அனுமதி கோரியப்ப அனுமதி கிடைக்கல. அதனால வந்து எங்க மக்கள் சந்திப்பு தள்ளி போட்டே இருக்க முடியாது. இப்போ SOP எப்போ ஃபைனலைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது ஒரு காரணம் காட்டி நாங்கள் கன்சல்ட் பண்றோம், வந்து கருத்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் செகண்ட் டிராஃப்ட்னு சொல்லிட்டு எப்போ ஃபைனலைஸ் பண்ணி நாங்கள் எப்போ போய் மக்களை பார்க்கறது. அதனால வந்து இப்போ ஒரு இன்டீரியம் இடைக்கால தீர்வாக இப்போ பண்ணியிருக்கோம். நாங்கள் தலைவர் அவர்கள் விருப்பம் வந்து நேரடியாக களத்துக்கு போய் மக்களை பார்க்கணுங்கிறது தான் தலைவரோட விருப்பம். அது சில காரணங்களால சிக்கல் வரப்ப இந்த மாதிரி ஒரு மாற்று ஏற்பாடு நாங்கள் வேற வழி இல்லாமல் நாங்கள் பண்றோம். குறிப்பா இன்னைக்கு ஒரு சில தேர்தல் வாக்குறுதி நான் முன்கூட்டியே சொல்றேன்ற மாதிரி என்ற கருத்து வந்து வைக்கப்பட்டது. அது தேர்தல் வாக்குறுதியை எடுத்துக்கலாமா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் சொன்னாரு, ஒரு டீட்டெயிலான தேர்தல் வாக்குறுதி நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து உரிய நேரத்தில் நாங்கள் வெளியிடுவோம். அது விளக்கமாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு விஷன், ஒரு என்ன ஒரு நீண்டகால பார்வை அப்படிங்கறத அது வெளிப்படுத்தினார். பட் ஆனால் அதுல அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் இருசக்கர வாகனம், வீட்டுக்கு வந்து கம்பல்சரி ஒருத்தர் டிகிரி படிச்சிருக்கணும்ன்றத சொல்றாரு. இதெல்லாம் எஜுகேட்டடா பார்த்தாலும் இந்த இருசக்கர வாகனம் அப்படிங்கிறது குறிப்பா நிறைய இலவச திட்டங்களை வந்து தொடர்ச்சியா வந்து தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய வளர்ச்சியும் கொடுக்கறதா ஒரு டேட்டாஸ் இருக்கு. ஸோ இருசக்கர வாகனத்தை வந்து மையப்படுத்தி பேசுறது வாக்குகளை கன்வெர்ட் பண்றதுக்கு பாக்குறாரு. ஒரு அரசியல் கட்சி எதுக்காக? மக்களுக்காக, மக்கள் வந்து டெவலப் ஆகணும், வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக தான். அது எந்த விதத்தில் வந்து அது அவங்களுக்காக அந்த கெப்பாசிட்டி நம்ம ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க மக்கள் அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க பார்த்துப்பாங்க. இல்லை, இப்போ இலவசமா கொடுக்கறது டார்கெட்டா இருக்குமா, இல்லாட்டி அவங்களுக்கான அந்த கெப்பாசிட்டி கொடுத்து அப்படிங்கிறது இப்போ எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய பணிகள் தான் மக்களை வளர்ச்சி அடையணும்ட்டு. பட் ஆனால் அது உடனடியாக சேரணும் அப்படின்னா அது இந்த மாதிரி விலை இல்லாம கொடுக்கறது தான் சாத்தியப்படும். அதுக்கான முயற்சிகளை தாவேக்கு எடுக்கும். இதுக்கான வந்து டீடைலான ரோட் மேப், டீடைலான பிளான் அது எப்படி பண்ண போறங்கிறது எங்க தேர்தல் அறிக்கையில தெரியும். இப்போ டிசம்பர் மாதம் அவங்களுடைய அந்த அனுமதி கேட்டிருந்தீங்க. இந்த SOPயும் வந்து இப்போ தாவேக்காவுடைய இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகுதான் அந்த SOPயை கிரியேட் பண்றாங்க. இப்போ அந்த அளவுக்கான ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது அப்படிங்கறத அரசு உணர்ந்திருக்குன்னு பாக்கலாமா, இல்லாட்டி அது எப்படி பாக்குறீங்க? ப்ரொடெக்ஷன் தேவைப்படுதுங்கிறது அரசு வந்து முன்னாடியே தெரிஞ்சுதான் வந்து சில விஷயங்கள்ல வந்து அவங்க பண்ணாம இருந்திருக்காங்க. இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க வேற வழி இல்லாம வந்து கோர்ட் மூலமா அவங்களுக்கு பிரஷர் இருக்கிறதுனால அவங்க பண்றாங்க. பட் அதே சாக்கா வச்சுட்டு வந்து அதை ரொம்ப நேரம் தள்ளி போடுறாங்க. அந்த SOP வந்து அவங்க இன்னும் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு SOP கொண்டு வந்தாங்கன்னா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நாங்க மாற்று ஏற்பாடு நாங்க பண்ணிதான் ஆகும். இந்த இண்டோர் மீட்டிங்கிறது உங்களுக்கு எல்லா மக்களையும் போய் சேர்ந்துட முடியும்னு பாக்குறீங்களா, இல்லாட்டி இதை கண்டினியூ பண்ண முடியுமா, இல்லாட்டி மீண்டும் இந்த ரோட் ஷோ மாதிரியான விஷயங்கள் தொடருமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி களத்துக்கு போய் மக்கள் எல்லாத்தையும் பார்க்கணுங்க தான் விருப்பமா இருக்கு. பட் எங்களுக்கு வேற வழி இப்ப என்ன, நீங்க பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது, மக்களும் போய் பார்க்கணும். வெளியில களத்துக்கு போனாலும் அதிக அளவு மக்கள் வந்துடுறாங்க, கூட்ட நெரிசல் ஏற்படுது, அதனால பல பிரச்சனை இருக்குது. அதனால வேற வழி இல்லாம இந்த பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. ஃபைனல் கொஸ்டின், இப்போ காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி விஜய் அவரோட தொடர்ச்சியா பேசுறாங்கன்ற ஒரு தகவல் ஒரு புறம் இருக்கு. ஆனா நேத்து வந்து DMKயோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு வந்து அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பிரேக் பண்ணிடுதா? அதாவது திமுகவுடனான அந்த கூட்டணி அப்படிங்கிறது காங்கிரஸ் திமுக தொடர்ச்சியா இருக்கும், விஜய் பக்கம் வரமாட்டாங்கன்றத மறைமுகமா அவங்க சொல்லிட்டாங்கன்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் ரொம்ப ஏர்லி டேஸ்ங்க. இன்னும் டைம் இருக்கு. தேர்தல் நேரத்தில் ஒரு நாள் 1 days too long in politics சொல்லுவாங்க. 24 மணி நேரத்தில் எதுவாக நடக்கலாம், பார்க்கலாம். அதை பத்தி ஒன்றும் இல்லை. எங்க கூட்டணி குறித்து எங்கள் நிலைப்பாடு வந்து எப்ப முன்னாடி என்ன சொன்னோமோ அதே தான், எந்த மாற்றமும் இல்லை. திமுக பாஜக மட்டும்தான் உங்களுடைய எதிரி, மற்றபடி காங்கிரஸ் யார் வந்தாலும் நீங்க ஏற்பீங்க? நாங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டோம்.